பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் அம்பாளுக்கு எப்படி ஸ்வீட்டுனால் அலங்காரம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஸ்வீட்டில் அலங்காரம் பண்ணுறது, பழங்கள் அலங்காரம் பண்ணுறது, புஷ்பங்கள் அலங்காரம் பண்ணுறது, இந்த மாதிரி அலங்காரங்கள் எல்லாத்துக்குமே பேஸாக என்ன நம்ம வச்சுக்கிறோன்னா இந்த வெண்ணெயை தான் வச்சுக்கிறோம். லட்டுனால் பண்ணக்கூடிய அலங்காரங்கள், நவதானிய அலங்காரங்கள், இது எல்லாம் தாம்பூலத்தினால் பண்ணக்கூடிய அலங்காரங்கள், இந்த அலங்காரங்கள் எல்லாத்துக்குமே நம்ம வெண்ணெயை தான் பேஸாக வச்சு நம்ம பண்ணுறோம். அதில் முகங்கள் வெண்ணெயினால் பண்ணி, உடம்பு பாகம் முழுக்க ஸ்வீட்டினால் நம்ம அலங்காரங்கள் பண்ணுறோம். இது உற்சவம் மூர்த்தி அம்பாளுக்கு பண்ண அலங்காரம். இது அதாவது பல பேர் மூலவருக்கு மாத்திரம்தான் இந்த மாதிரி அலங்காரங்கள் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கேன். அது இல்லாமல் உற்சவ மூர்த்திக்கும் அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். எப்படி மூலவரை நம்ம பாவிக்கிறோமோ அதே மாதிரி தான் உற்சவ மூர்த்தியும். மூலவர் உயிர் அப்படின்னா உற்சவ மூர்த்தி உடல் அப்படின்னு சொல்லுவாள். அது மாதிரி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது உற்சவ மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாள். மூலமூர்த்தியினால் வெளியில் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்க முடியாது. ஆகையினால் உற்சவமூர்த்தியாக சுவாமி தரிசனம் கொடுக்குறான்னு சொல்லுவாள். இப்படி பல அர்த்தங்கள் உற்சவமூர்த்திக்கு சொல்லுவாள். ஆகையினால் மூலவருக்கு என்னென்ன அலங்காரங்கள்லாம் பண்ணுறோமோ அதே மாதிரியான அலங்காரம் உற்சவமூர்த்திக்கும் பண்ணலாம். இது எல்லாமே என்னென்னா அந்தந்த ஆலயங்கள், அந்தந்த ஊர்களுக்கு வழக்கத்துக்கு பிரகாரம் இந்த அலங்காரங்கள் பண்ணுறது வழக்கமாக இருக்குது. இப்போ இந்த வெண்ணெயினால் நம்ம சுவாமியோட உருவத்தை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த ஸ்வீட் எல்லாத்தையுமே சாத்துறோம். இந்த வெண்ணெய் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் நிறையா பதிவுகளில் நம்ம சொல்லியிருக்கோம். இது ஊத்துக்குழி வெண்ணெய். இதில் எந்த விதமான ஒரு இதுவும் ஆட் பண்ணியிருக்கவே மாட்டோம். வெறும் வெண்ணெய் மாத்திரம்தான் இருக்கும். அது இந்த வெண்ணெயும் நம்ம கடைகளில் கிடைக்கும். நம்ம இந்த ரூபங்களை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமானதே அளவுகள் தான். அளவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கண்களுக்கு அளவு உண்டு, கண்களில் உண்டான அந்த விழிக்கு அளவு உண்டு, புருவத்திற்கு அளவு உண்டு, மூக்குக்கு அளவு உண்டு, மூக்கு துவாரத்துக்கு அளவு இருக்குது. அதே மாதிரி உதடுகளுக்கு அளவு இருக்குது. உதரோடைய மேல் உதடுக்கும் அளவு உண்டு, கீழ் உதடுக்கும் அளவு உண்டு. அதே மாதிரி கன்னங்களுக்கு அளவு உண்டு, காதுகளுக்கு அளவு உண்டு, கழுத்துக்கு அளவு உண்டு. இது மாதிரி ஒவ்வொரு பாகங்களுக்குமே அளவு இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம கைகள் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கைகளுக்கு உண்டான அளவு இருக்குது, கை நகங்களுக்கு உண்டான அளவுகள் இருக்குது. ஆகையினால் அளவுகள் பிரகாரம்தான் இந்த மொத்த அலங்காரங்களுமே அமையிறது. ஆகையினால தான் அளவுகளை நம்ம ரொம்ப முக்கியத்துவமாக நம்ம சொல்லப்படுறோம். இந்த அளவுகள் எல்லாமே பார்த்தேன் அப்படின்னா நம்ம அலங்கார கிரியா புஸ்தகங்களில் இருக்குது. அது முதல் பாகத்தில் ரொம்ப பேசிக்கான விஷயங்களை நம்ம கொடுத்துருக்கோம். ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் கொடுத்துருக்கோம். அதோட தொடர்ச்சியாக அலங்கார கிரியா இரண்டாவது புஸ்தகங்களில் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் அது பார்த்தோம் அப்படின்னா கட்டாயமாக நமக்கு தெரியும். அது இன்னும் ஒரு கொஞ்ச நாட்களில் அது பப்ளிஷ் பண்ணிவிடுவோம். ஸோ அதில் பக்தர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இனிப்பினால் பண்ணக்கூடிய அலங்காரங்கள் எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, பொதுவாகவே அந்த காலங்களில் என்ன சொல்லுவான்னா, நம்ம வீடுகளில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கணும், எப்பவுமே சந்தோஷம் நிறைஞ்சு இருக்கணும், பிரிஞ்சவர்கள் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மாதிரி இனிப்புகள்னால் அலங்காரம் பண்ணுறது வழக்கம் அப்படின்னு சொல்லுவாள். இது ஒவ்வொரு நவராத்திரிகள்லையும் சரி, 10 நாள் உற்சவ கால அலங்காரங்களில் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணுறது வழக்கம். அதாவது அந்த காலங்களில் என்ன பண்ணுவா அப்படின்னா, இந்த மாதிரி இனிப்புகள்னால் பண்ணி உற்சவமூர்த்திக்கு அலங்காரங்கள் பண்ணி அதை வீதி உலாவாகவே எடுத்துன்னு வருவா அப்படின்னு சொல்கிறான். அப்படி இது ரொம்ப விசேஷமானது. இந்த காலகட்டங்களில் அந்த இது எல்லாமே மறைஞ்சு போயிடுது. இந்த மாதிரி தாம்பூலத்தில் பண்ணுறது, குங்குமத்தில் பண்ணுறது, மஞ்சளில் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக அம்பாளுக்கு சொல்லப்படக்கூடிய அலங்காரங்கள். இந்த அலங்காரங்களில் கிட்டத்தட்ட ஒரு
6லேருந்து 7 அலங்காரங்கள் வந்து வெண்ணெயை வந்து பேஸாக வச்சு பண்ணக்கூடிய அலங்காரங்கள். இப்போ நம்ம வந்து இந்த வெண்ணெயை வந்து நம்ம இந்த மாதிரி அலங்காரங்கள் பண்ணுறோம், சந்தனம் மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப நம்ம வந்து ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டே இருக்கணும். அப்படி ப்ராக்டிஸ் எடுத்து பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அந்த வெண்ணெயை வந்து அலங்காரங்கள் வந்து பண்ண முடியும். அது நம்ம இந்த மாதிரி வந்து ஹஸ்தம் பாதம்லாம் முன்னாடி வரணும், இந்த மாதிரி எல்லாமே வரணும் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக வந்து துணிகள் கொடுத்து அந்த துணிகள் மேலே வந்து நம்ம இந்த வெண்ணெயை சாத்துற மாதிரி பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது மட்டும்தான் இது வந்து சரிவர அமையும். அதே மாதிரி வெண்ணெய் பாகங்களில் வந்து நிறைய வெண்ணெய்களை வந்து நம்ம அமைச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம சாத்தக்கூடிய இந்த ஸ்வீட் எல்லாமே வந்து விழுந்துடும் கீழே. ஆகையினால் அதுக்கு வந்து இந்த ஸ்வீட்டு வந்து சுவாமி உடம்பில் வந்து வச்சோம் அப்படின்னா அது தாங்குற மாதிரியான அளவுக்கு வந்து அந்த வெண்ணெய்களை வந்து சாத்துறோம். அது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அது ஒவ்வொரு தடவையும் நம்ம வெண்ணெய் அலங்காரங்கள் பண்ணும்பொழுது தான் அது வந்து நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த முகபாவங்களை எப்படி நம்ம சந்தனத்தில் வந்து முகபாவங்கள் வந்து கொண்டு வரமோ அதே மாதிரியே வந்து நம்மளால் வெண்ணெயிலையும் கொண்டு வர முடியும். ஆனால் வந்து ரொம்ப கவனமாக அதை வந்து ரொம்ப பொறுமையோடு வந்து அதை பண்ணணும். இப்போ வந்து சந்தன அலங்காரம் பண்ணுறோம், ஒரு 3 மணி நேரம் அது மாதிரி ஆகிறது அப்படின்னா இந்த வெண்ணெய் அலங்காரம் பார்த்தோம் அப்படின்னா கட்டாயமாக ஒரு 2 மணி நேரம் கூட தான் ஆகும், ஒரு 5 மணி நேரம் அந்த மாதிரி ஆகும். ஏன்னா வெண்ணெயை வந்து அதை சரி பண்ணுறதுக்கே வந்து நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதில் எந்த விதமான ஒரு புள்ளிகளோ இல்லை பள்ளங்களோ இல்லாமல் அதை வந்து சரிவர பண்ணுறதுக்கு கட்டாயமாக வந்து டைம் எடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்வீட்னால் வந்து அலங்காரம் பண்ணணும். இந்த ஸ்வீட்டில் அலங்காரம் பண்ணுறது எப்படின்னா அந்த உருவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு இனிப்புகளையும் நம்ம வைக்கணும். இப்போ வந்து நம்ம ஜாங்கிரி இருக்குது அப்படின்னா அது வந்து பாவாடைகளுக்கு இது மாதிரி அது வந்து இந்த மார்பு சைட்லேயோ இல்லை தலை கிரீடங்கள்லையோ அது மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து சூட்டபுளாக இருக்காது. ஸோ அதனால் அந்தந்த பாகங்களுக்கு என்னென்ன ஸ்வீட்டு போட்டால் நல்லா இருக்குமோ அது மாதிரி சின்னதாக மேக்ஸிமம் வந்து பழ அலங்காரங்கள்லேயும் சரி, புஷ்ப அலங்காரங்கள்லேயும் சரி, இந்த ஸ்வீட் அலங்காரத்தையும் சரி நம்ம வந்து ரொம்ப சின்ன ஸ்வீட்டு இந்த சின்ன வஸ்துக்களாக வச்சு அலங்காரம் பண்ணும்போது தான் அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆகையினால நம்ம இந்த மாதிரி எந்த அளவுக்கு சின்னதாக வச்சு நம்ம அலங்காரங்களை பண்ணுறோமோ அது வந்து ரொம்ப நன்னா இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி நம்ம எந்த அலங்காரம் பண்ணாலும் நம்ம கலர் காம்பினேஷன், இப்போ உற்சவமூர்த்தி அலங்காரம் பண்ணால் தான் கலர் காம்பினேஷன் இல்லாமல் எந்த அலங்காரங்கள் பண்ணாலும் அதில் வந்து கலர் காம்பினேஷனோடு பண்ணும்போது கட்டாயமாக அது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு பிரைட்னஸாக பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த வெண்ணெயில் வந்து நம்ம இந்த கண்கள்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஆதி காலத்துலலாம் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா அந்த துணிகளை வந்து கட் பண்ணி அதே இதுக்கு வந்து கொடுத்தா இது வந்து ஃபுட் கலர் இருக்குது இல்லையா, அந்த ஃபுட் கலரில் வந்து நம்ம இது பண்ணோம். அதுதான் வந்து வெண்ணெயில் வந்து ஒட்டும். இந்த கேசரி கலரை, க்ரீன் கலர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதில் வந்து ஃபுட் கலரை வந்து மிக்ஸ் பண்ணி தான் இது பண்ண, அது மட்டும்தான் வெண்ணெயில் வந்து ஒட்டும். வேறு எந்த நீங்கள் ஆயில் பெயிண்ட்டோ இந்த வாட்டர் பெயிண்ட்டு இதெல்லாம் வந்து வெண்ணெயில் சரி வேற ஒட்டாது, அந்த ஃபினிஷிங்காக இருக்கிற மாதிரி இருக்காது. ஆகினால இதுக்கு மாத்திரம் நம்ம வந்து இந்த ஃபுட் கலர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதில் இப்போ நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, ரெட் இருக்குது, க்ரீன் இருக்குது, ப்ளூ இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபுட் கலரை மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் இந்த வெண்ணெயில் மட்டும். நம்ம சந்தன காப்பில் பண்ணுற மாதிரி வாட்டர் கலர்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கலர்ஸ் வந்து இதில் பயன்படுத்த முடியாது. வெண்ணெயில் வந்து அது அப்படியே திட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். இதுவே கூட நம்ம வந்து ஒரு 2-3 லேயர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து கரெக்டாக இருக்கும், அந்த திக்னஸாக தெரியும். இல்லைனா அது வந்து திக்னஸாக தெரியாது. நம்ம துணியில் கட் பண்ணி வைக்கிறது என்ன அப்படின்னா அது வந்து அந்த கண்களுக்கு வந்து கரெக்டாக அமையிற மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆகினால தான் இந்த மாதிரி வந்து நம்ம ஃபுட் கலரை யூஸ் பண்ணுறது.
ஃபுட் கலரில் வந்து பிளாக் இருக்கிறது கஷ்டம். அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த வைக்கோலை வந்து எரிச்சிட்டு அதில் வர அந்த கருப்பு இருக்கு இல்லையா, அந்த கருப்பை வந்து நம்ம இதோட மிக்ஸ் பண்ணோன்னா அது பிளாக் ஆகிடும். அந்த பிளாக்கை வந்து நம்ம கண்களுக்கு வந்து கொடுக்கணும். ரெட்டு இதெல்லாம் வந்து ஃபுட் கலர் வந்து இருக்குது. ஸோ தட் அதையே நம்ம வந்து பயன்படுத்திடலாம். அதே மாதிரி வந்து இந்த அலங்காரங்களில் வந்து ஹஸ்தங்கள் வந்து பயன்படுத்துறதுலாம் இருக்குது. அதாவது சில இப்போது ஸ்வீட் அலங்காரம்னால் நம்ம வந்து ஹஸ்தம்லாம் வந்து வெண்ணெயிலேயே பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து மற்ற ஏதாவது அலங்காரம் பண்ணோம்னா அதில் ஹஸ்தம்பாதம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபைபர் இருக்கிற ஹஸ்தம்பாதம் அது மாதிரி யூஸ் பண்ணலாம். சில இதில் கோவில்களில் வைதீகமாக இருக்கிற இடத்துல அது யூஸ் பண்ண முடியாது. ஆகையினால் பிராஸில் உண்டான ஹஸ்தம்பாதம் இது மாதிரியும் யூஸ் பண்ணலாம். நம்ம தனியாக சுவாமி அலங்காரம் பண்ணுற இடங்களில் இந்த மாதிரி ஃபைபர் ஹஸ்தம்பாதம் அது மாதிரி யூஸ் பண்ணலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து பார்க்கலாம்.